Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 3 த ரைஸ் ஆஃப் மரதாஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். த மரதாஸ் ஆஃப்டர் சிவாஜி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மரதா அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணது யாரு, ஃபவுண்டேஷன் வந்து போட்டது யாரு அப்படின்னா சிவாஜி அப்படின்னு பார்த்தோம். சிவாஜிக்கு அப்புறம் மரதாஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, சிவாஜி ஹேட் டூ சன்ஸ், சாம்பாஜி அண்ட் ராஜாராம். ஆஃப்டர் சிவாஜிஸ் டெத், சாம்பாஜி became the Chhatrapati. The Marathas were then the only obstacle to total Mughal control of the Deccan. Aurangzeb invaded the Deccan and conquered the Bijapur or Adil Sahib and Golconda Gupsagi Sultanate. He then captured Sambhaji and after torturing him brutally executed him. After his, he captured Roygat, the Maratha capital. சிவாஜிக்கு வந்து ரெண்டு சன் வந்து இருந்தாங்க. ஒன்னு வந்து சாம்பாஜி, இன்னொன்னு வந்து ராஜாராம். சிவாஜி வந்து இறந்ததுக்கு அப்புறம் யாரு வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா சாம்பாஜி வந்து ரூல் பண்ணாங்க. முகல் வந்து இந்த டெக்கானை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு அப்டக்கல், ஒரே ஒரு தடையா யாரு இருந்தாங்க அப்படின்னா மரதாஸ் தான் இருந்தாங்க. அதனால அவுரங்கசீப் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த சாம்பாஜி இந்த மரதா கிட்ட வந்து இன்வைடு படை எடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி படை எடுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா சுல்தானேட் வந்து கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாம்பாஜியை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள கில் பண்ணிட்டாங்க. கில் பண்ணதுக்கு அப்புறம் மரதாவோட கேபிட்டலான ராய்கட்டையும் அவுரங்கசீப் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. After Sambhaji, Raja Ram became the Chhatrapati and fled in Jinji in present-day Tamil Nadu. The Mughal Maratha conflict thus spread to South India. The Marathas strangely defended their fortresses and often had the upper hand over the Mughals in battles and skirmishes. Aurangzeb was thus unable to leave the Deccan and died without having succeeded in subduing the Marathas, who emerged as a strong contender to the Mughals, no longer on the defensive. The Marathas, led by Tarabai, Rajaram's queen, made large-scale inroads into Mughal territories, eventually conquering large parts of India. சாம்பாஜி வந்து இறந்ததுக்கு அப்புறம் ராஜாராம் வந்து சத்ரபதி வந்து ஆனாங்க. கிங்க ஆனதுக்கு அப்புறம் ராஜாராம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்டான ஜிஞ்சிக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ராஜாராம் வந்து இந்தியாவோட சவுத் சைடுக்கு தப்பிச்சு போனதுனால முகல் அண்ட் மரதா வார் வந்து சவுத் இந்தியாவுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்ப மரதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபோர்ட்ரஸஸ் அப்படின்னா கோட்டைன்னு சொல்லுவாங்க. மரதா வந்து அவங்களோட கோட்டை எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்துட்டே டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மொகலுக்கும் மரதாக்கும் ஏதாவது பேட்டில் அண்ட் ஸ்கேமசஸ்னா என்ன அப்படின்னா மோதல்னு சொல்லுவாங்க. மொகல்ஸ் அண்ட் மரதாஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி போர் மோதல் இது எல்லாமே நடந்துட்டே தான் இருந்தது. அப்படி நடந்துட்டே இருந்தாலும் அதுல மோஸ்ட்லி யாரு தான் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா மரதாஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. அவுரங்கசீப்பால அவங்களோட லாஸ்ட் டைம் வரைக்குமே மரதாஸ அவங்களால வின் பண்ணவே முடியல. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல மரதா வந்து என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ராஜாராமோட ஒய்ஃபான தாராபாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மொகலோட டெரிட்டரிக்கே போய் அவங்க கூட சண்டை போட்டு லார்ஜ் பார்ட் ஆஃப் த இந்தியா வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க. During this rapid expansion, the Marathas themselves underwent a structural transformation. The centralized state from Shivaji's time gave way to more decentralized structure, still nominally centered around the Chhatrapati, but with the chief wielding more power. In particular, the Peishwa, the Persian term for prime minister, wielded great influence even over the Chhatrapati himself. In particular, Peishwa Bajirao I and his son Nana Sahib Peishwa were instrumental in the pan-Indian expansion of Marathas. இந்த மாதிரி அவங்க வந்து மொகல் கிட்ட வந்து டைரக்டாவே போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பென்ஷன், அவங்களோட லேண்ட் ரூலிங் ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே வந்து ரொம்ப டைவிங்கா இருந்தது.
சிவாஜி இருக்கும்போது மரதா அப்படிங்கிறது எப்படி வந்து சென்ட்ரலைஸ்டா இருந்ததோ, அதுக்கப்புறமும் அதே அளவுக்கு அதை விட அதிகமாவே வந்து இது சென்ட்ரலைஸ்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இப்ப இந்த மரதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, சத்ரபதி அப்படிங்கிற நேம்ல தான் யாரு வந்து ஒரு ரூலரா ஆனாலும் சரி, அவங்களோட நேம வந்து சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரூலிங் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, வீல்டிங் மோர் பவரா சத்ரபதி கிட்ட தான் வந்து நிறைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பீஸ்வா அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பீஸ்வா அப்படின்னா என்ன அப்படின்னா, பெர்சியன் டேர்ம்ல பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பீஸ்வா அப்படிங்கிறவங்களும் வந்து கிரேட் இன்ஃப்ளூயன்சரா தான் இருந்தாங்க. இப்ப சத்ரபதியா யாரெல்லாம் வந்து ரூலிங் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாரும் சில பேர் வந்து பீஸ்வா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டாங்க. அதுலயும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா நம்ம பீஸ்வா பாஜிரா ஒன் அண்ட் அவங்களோட சன்னான நானா சாஹிப் பீஸ்வாவை வந்து சொல்லலாம். இந்த பீஸ்வா பாஜிரா ஒன் அண்ட் நானா சாஹிப் பீஸ்வா இவங்க 2 பேருமே வந்து மரதாவோட எக்ஸ்பென்ஷன் பேன் இந்தியா இந்தியா ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன்னே வந்து சொல்லலாம். இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா சத்ரபதி சாஹூ மகாராஜா சாம்பாஜி சன் சீட்டட் ரைட் அண்ட் ஸ்பாட்டிங் அ ஃபால்கன் இன் கவுன்சில் வித் நானா சாஹிப் பீஸ்வா. இப்ப இந்த பிக்சர்ல வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா சத்ரபதி சாஹூ மகாராஜ். சாஹூ மகாராஜ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சாம்பாஜியோட சன்னு. இவங்க வந்து நானா சாஹிப் பீஸ்வா கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது எடுத்த பிக்சர். The Marathas brought large parts of India under their control and generally ruled them well, but with a regional chief acquiring more power and autonomy. This also resulted in occasional indiscipline and abuse, in stark contrast with Shivaji's value. For instance, the Marathas' 10-year campaign in Bengal inflicted much cruelty and devastation on the common people. இப்ப மரதா அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட லார்ஜ் பார்ட் நிறைய பார்ட்டை மரதா தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. மரதாவோட கண்ட்ரோல்ல தான் வந்து இந்தியால இருக்கிற நிறைய பார்ட் வந்து இருந்தது. ஆனாலும் சில ரீஜனல் சீஃப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அட்டானமில வந்து நிறைய பவர் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நிறைய இன்டிசிப்ளினா இருந்தாங்க, அபியூஸும் பண்ணாங்க. எதுக்கு ஆப்போசிட்டா அப்படின்னா சிவாஜியோட வேல்யூஸ்க்கு ஆப்போசிட்டா. சிவாஜி வந்து மரதா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொன்னாங்களோ, எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா சில ரீஜனல் சீஃப் மட்டும் வந்து இருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பெங்கால்ல 10 இயர்ஸாவே வந்து காமன் பீப்புள் எல்லாரையுமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு டிவாஸ்டேஷன்னா என்னன்னா பேரழிவுன்னு சொல்லுவாங்க. காமன் பீப்புள் எல்லாரையுமே கொடுமைப்படுத்தி அவங்கள அழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். In their northward expansion, the Marathas briefly controlled the area of Lahore, Attack and even Peshawar. In modern-day Pakistan, they fought with the Afghans, and despite suffering a disastrous defeat at Panipat in 1761, they quickly recovered during the time of Peshwa Madhav Rao I. Under the leadership of Mahatma Shinde, also known as Mahatma India, went on to recapture Delhi in 1771, which remained under their control till the British captured in 3 decades later. இப்ப மரதா அப்படிங்கிறத வந்து சவுத் சைட் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க நார்த் வேர்ட்லயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எந்தெந்த ஏரியாலாம் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா லாகூர், அட்டாக் அண்ட் பெசாவர் ஏரியா எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற பாகிஸ்தான். அப்போ இந்தியாவில மட்டும் மரதா அப்படிங்கிறவங்க வந்து ரூலிங் பண்ணவே இல்லை. பாகிஸ்தான்லயும் மரதா அப்படிங்கிறவங்க வந்து ரூல் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்ப இந்த மரதா அப்படிங்கிறவங்க வந்து மொகல் கூட மட்டும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, பேட்டில் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆப்கான் கூடயுமே சண்டை போட்டாங்க. எப்போ 1761ல பானிபட் அப்படிங்கிற பேட்டில்ல ஆப்கான் கிட்ட இந்த மரதா அப்படிங்கிறவங்க வந்து தோல்வி அடைஞ்சா கூட அதுல இருந்து பேஸ்வா மாதவ்ராவ் ஒன் அப்படிங்கிறவங்க வந்து குயிக்கா வந்து ரெக்கவர் பண்ணாங்க. ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மரதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஏரியாவா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி வெல் ரூலிங்காவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்ப இந்த பானிபட்ல வந்து டெல்லி வந்து இவங்களை விட்டு போயிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த மகாத்ஜி சிண்டே அப்படிங்கிறவங்க வந்து 1771ல டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணி அதையும் மரதாக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ வரைக்கும் டெல்லியை மரதா அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கேப்சர் பண்ற வரைக்குமே 3 decades, அப்போ 30 இயர்ஸாவே வந்து இந்த மரதா அப்படிங்கிறவங்களோட கண்ட்ரோல்ல தான் டெல்லி அப்படிங்கிறது வந்து இருந்தது.
In the later half of the 18th century, the chief rivals of British in India were the Marathas. Three Anglo-Maratha wars, as they are called, were fought between 1775 and 1818. Owning the Marathas increased internal disunity and the superior organizational and technological abilities of the British. They succeeded in ending the Maratha power. In effect, the British took India from the Marathas more than from the Mughals or any other power. Half of the 18th centuries வரைக்குமே மரதா தான் வந்து இந்தியாவோட மோர் தென் பார்ட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஃப் ஆஃப் த 18th centuriesக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கேப்சர் பண்ண வந்தாங்க. அப்போ ஆங்கிலோ மரதா வார் அப்படிங்கிறது எத்தனை டைம் நடந்தது அப்படின்னா 3 டைம் வந்து நடந்தது. எதுல இருந்து எது வரைக்கும் நடந்தது அப்படின்னா 1775ல இருந்து 1818 வரைக்குமே நடந்தது. பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து முகல்ஸ், சுல்தானேட் இந்த மாதிரி நிறைய ரூலிங் கிட்ட வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாருக்கிட்ட அவங்க நிறைய ஏரியாவை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மரதா கிட்டதான். மரதா வார் அப்படிங்கிற 3 மரதா வார் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷால மரதா பவரை வந்து அழிக்க முடிஞ்சது. இந்த மேப்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மரதா எம்பையர் எங்கெல்லாம் இருந்தது அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த மேப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Did you know that Nana Bhatnavis, a powerful official, is created with organizing the first pan-Indian anti-British alliance? He even united with old adversaries like Hyder Ali of Mysore and the Nizam of Hyderabad in this endeavor. நானா பட்னாவிஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பீஸ்வால இருக்கிற ஒரு பவர்ஃபுல் அபிஷியல்ஸ். இந்த நானா பட்னாவிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஆன்டி பிரிட்டிஷ் அலைன்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யாரு கூட எல்லாம் சேர்ந்து அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா மைசூரை ரூல் பண்ணிட்டு இருந்த ஹைதர் அலி அண்ட் ஹைதராபாத்தை ரூல் பண்ணிட்டு இருந்த நிசாம், இவங்க 2 பேரு கூடயுமே சேர்ந்துதான் வந்து அவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மரதா அட்மினிஸ்ட்ரேஷன். மரதாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருந்தது? சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். சிவாஜி instituted a relatively centralized administration for his kingdom. He abolished the hereditary post generally practiced under the sultans or the Mughals and land assignment and paid a salary to every government official out of the state treasury. Many officials were periodically transferred as well, ensuring that they would not have enough power to dictate terms to the king. சிவாஜி வந்து அவங்களோட கிங்டமோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டா வந்து வச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரூலிங்ல இருக்கிற ஒரு போஸ்டிங்குமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஹெரிடிட்டரினா என்ன, பரம்பரையா தான் இருக்கும்னு பார்த்திருக்கோம். ஆனா சிவாஜி அப்படிங்கிறவங்க இந்த கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஹெரிடிட்டரியா இருக்கிறத, பரம்பரையா இருக்கிறத அழிச்சாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி லேண்ட் அசைன்மெண்ட். இப்ப யாரெல்லாம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பே பண்ணணும் அப்படிங்கறதையுமே வந்து அவங்க ஒழிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒரு கவர்மெண்ட் மெம்பர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கவர்மெண்ட் அபிஷியல் கவர்மெண்ட்ல இருந்தே அவங்களோட கிங்டம்ல இருந்தே வந்து கொடுக்குற மாதிரி ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியல் அப்படிங்கிறவங்க வந்து பெர்மனண்டா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற எல்லா கவர்மெண்ட் பீப்புளையுமே வந்து அவங்க பீரியாடிக்கலா டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் பீப்புளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய பவர் இல்ல அப்படிங்கிறத சிவாஜி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி சொன்னாங்க? ஒருத்தங்களையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது மூலமா சொன்னாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா சிவாஜி மைண்டட் கோல்ட் அண்ட் காப்பர் காயின் இன் ஹிஸ் ஓன் நேம் சிக்னிஃபைங் ஹிஸ் சோவரென்டி. த யூஸ் ஆஃப் த தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஆல்சோ an assertion of his cultural identity. சிவாஜி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட பேர்லயே வந்து நிறைய கோல்டு அண்ட் காப்பர் காயின் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுலயும் என்ன இருக்கும் அப்படின்னா தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் வந்து இருக்கும். அவங்க ரிலீஸ் பண்ண காயின்ல தேவநாகரி ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை அது ரிலேட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. Shivaji also gave pension to widows of soldiers who died in battles, even offering military posts to their sons.
thus demonstrating his care for the soldiers and their families. அது மட்டும் இல்லாம சிவாஜி அப்படிங்கிறவங்க எந்தெந்த சோல்ஜர்ஸ் வந்து பேட்டில் பண்ணும்போது இறந்து போறாங்களோ அவங்களோட வைஃப் விடோஸ் எல்லாருக்குமே வந்து பென்ஷன் அப்படிங்கறத கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அதே போஸ்டிங்க்கு அதே மிலிட்டரி போஸ்டிங்க்கு வந்து அவங்களோட பசங்களையும் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதுல இருந்து சிவாஜி அப்படிங்கிறவங்க சோல்ஜர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி மேல எவ்வளவு கேரா இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Shivaji also had an Ashtapradhana Mandala or council of 8 ministers to assist him with administration. சிவாஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கவுன்சில் வந்து உருவாக்குனாங்க. அந்த கவுன்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர் ஆர் அஷ்டபிரதான மண்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அமத்யா பிரதான், சாச்சிவ், மந்திரி, நியாயதீஷ், சுமந்த், சேனாபதி, பண்டித் ராவ். அமத்யா அப்படின்னா என்னன்னா பினான்ஸ் மினிஸ்டர், பிரதான் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், சாச்சிவ் அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ மினிஸ்டர், மந்திரி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர், நியாயதீஷ் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், சுமந்த் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், சேனாபதி அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், பண்டித் ராவ் அப்படின்னா ஹெட் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். சிவாஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த 8 மெம்பர்ஸ் 8 குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து எப்போதுமே இருப்பாங்க. அதனாலதான் சிவாஜியோட கவுன்சில நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஷ்டபிரதான மண்டலா ஆர் கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மரதாஸ் ஆஃபன் லீவ்ட் டாக்ஸஸ் கால்டு சோத் 25% and சர்தேஷ் முகி an additional 10% to சோத் from provinces that were not directly under them, including places in the Deccan and North India. In return, the Marathas protected those provinces and not intervene in their internal administration. The Mughals also approved of this arrangement through various treaties, and over time, some of these provinces became a part of Maratha Empire. Maratha வந்து அவங்களோட டைரக்ட் ரூலிங் ஏரியா இல்லாம டெக்கான் அண்ட் நார்த் இந்தியால மரதாக்கு கீழேயே வந்து நிறைய கிங்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிங்டம் கிட்ட வந்து சோத் அண்ட் சர்தேஷ் முகி அப்படிங்கிற டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சோத் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதுல வந்து 25% வந்து கொடுக்கணும். சர்தேஷ் முகி அப்படின்னா அது வந்து சோத்து வந்து கொடுக்குறாங்களோ அது போக 10% அவங்க டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டாக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்மாலர் கிங்டம் எல்லாத்தையுமே மரதா வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸ்மாலர் கிங்டம் மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. நிறைய முகல்ஸே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணி அவங்களோட டெரிட்டரியில இருக்கிற சில பார்ட்டையுமே வந்து மரதா தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக அந்த பார்ட் எல்லாமே மரதா எம்பையருக்கு கீழேயே வந்துருச்சு. In the 18th century, the Marathas often adopted the Mughal style of coinage owing to its popularity, but added their own cultural symbols to it. For instance, this rare Maratha coin known as Kannapati Pantaprathan rupee, minted in the early 19th century by the Patvardhans generals under the Peishwa, features inscription in two scripts, Devanagari and Persian. One side is an invocation to Kannapati, Ganesha, while the other declares loyalty to the Peishwa, often referred to as Pantaprathan in Marathi. 18th centuryல இந்தியால மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து மராதா தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனா அப்போ வந்து யாரோட காயினேஜ் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது அப்படின்னா முகலோட காயினேஜ் தான் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தது. அதனால மரதாவுமே முகலோட காயினை தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுல அவங்க என்ன ஆட் பண்ணாங்க, அவங்களோட கல்ச்சுரல் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுல ஆட் பண்ணாங்க. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த கணபதி பாண்டபிரதான் ரூபி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்ப நம்ம மைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 19th செஞ்சுரியில வந்து இருந்தது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாத்வர்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்வர்தான்ஸ் அப்படின்னா என்னன்னா பீஸ்வாக்கு அவங்க எவ்வளவு லாயல்ட்டியா இருந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் பீஸ்வாவோட இதையும் சேர்த்து அந்த காயினை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப இந்த மரதாவோட இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஸ்கிரிப்ட்ல வந்து இருக்கும். ஒன்னு வந்து தேவநாகிரியில இருக்கும், இன்னொன்னு வந்து பெர்சியன்ல வந்து இருக்கும். அந்த காயினோட ஒன் சைட்ல வந்து கணபதி அப்படிங்கிறது வந்து இருக்கும், இன்னொரு சைடு வந்து பாண்ட பிரதான் அப்படின்னு இருக்கும். இந்த பாண்ட பிரதான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீஸ்வாக்கு மரதா அப்படிங்கிறவங்க எவ்வளவு லாயல்ட்டியா இருக்காங்க அப்படிங்கிறத காயின்லயுமே அவங்க வந்து சொன்னாங்க. மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன். The Maratha armed forces were divided into
three parts: infantry, cavalry, and navy. The cavalry was made up of two types of soldiers: the barges, whose horses and equipment were paid for the state, and the sealdaws, whose horses and equipment were paid for the soldiers themselves. In the 18th century, the Marathas also noticed the superiority European-style disciplined troops and artillery, and they tried to raise and recruit such troops. In particular, Mahaji Shinde had a large European-style army. மரதா அப்படிங்கிறவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆர்மி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரீ பார்ட்ல வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அந்த த்ரீ பார்ட் என்ன அப்படின்னா இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி அண்ட் நேவி. கடற்படை, கப்பற்படை, நேவி அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த த்ரீ ஆர்மிஸையுமே மரதா அப்பவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேவல்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேவல்ரிலே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து இருந்தாங்க. ஒன்னு வந்து பார்கேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து சீல்டாஸ்ன்னு சொல்லுவோம். பார்கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வச்சிருக்க அந்த ஹார்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டேட் கவர்மெண்டே வந்து பே பண்ணிரும். சீல்தாஸ் அப்படின்னா என்னன்னா யார் வந்து ஹார்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஹார்ஸுக்கு தேவையான திங்ஸா இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு எக்யூப்மெண்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சோல்ஜர்ஸே தான் வந்து பே பண்ணிக்கணும். 18th செஞ்சுரியில மரதா வந்து யூரோப்பியன் ஸ்டைல் டிசிப்ளின்டு ட்ரூப்ஸ் யூரோப்பியன் கிட்ட வந்து நிறைய ட்ரூப்ஸ் அண்ட் ஆர்டிலேட்டரி வந்து இருந்தது. இது எல்லாமே பீரியடா வெல் டிஃபைன்டா இருக்கு அப்படிங்கிறத மரதா வந்து நோட்டீஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அவங்களே அதை மேக்கும் பண்ணாங்க. இந்த யூரோப்பியன் ஸ்டைல் ஆர்மியை யார் வந்து ரொம்ப லார்ஜா ரொம்ப பெருசா வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மகாஜி சிண்டே வந்து வச்சிருந்தாங்க. Swords and lances were the preferred weapons of the Marathas. However, they also used guns in sizable numbers. Rockets were used in military campaign from the days of Shivaji himself, and by 1770, metal tube rockets were also being used. இப்ப மரதாவோட ஒரு ப்ரிஃபர்டு வெப்பன்ஸ் அவங்களுக்கு விருப்பமான அவங்களுக்கு பிடிச்ச வெப்பன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்வாட்ஸ் அண்ட் லான்சஸ். லான்சஸ் அப்படின்னா என்னன்னா ஈட்டே இந்த மாதிரி இருக்கிற வெப்பன்ஸ் தான் வந்து மரதாக்கு பிடிச்சது. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்வாட்ஸ் அண்ட் லான்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய சைஸ்ல வந்து கன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய அவங்களோட மிலிட்டரி கேம்பெயினுக்கு ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்ப இருந்து சிவாஜி இருக்கும்போது இருந்து. அது மட்டும் இல்லாம 1770ல வந்து metal tube rocketsமே வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. As we saw earlier, forts were initially the mainstay of Maratha power. Shivaji controlled and built a considerable number of forts as they were essential to strategically control important route and shelter the army when engaging in guerrilla warfare. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் சிவாஜி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் எதை தான் போய் கேப்சர் பண்ணுவாங்க நிறைய ஃபோர்ட்டை தான் வந்து கேப்சர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்டை வந்து சிவாஜி கேப்சர் பண்ணதுனால மரதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நிறைய ஃபோர்ட் வந்து இருந்தது. அது எல்லாமே அவங்க எப்படிதான் கேப்சர் பண்ணாங்க கொரில்லா வார்ஃபேர் மூலமா தான் வந்து கேப்சர் பண்ணாங்க. அப்படி கொரில்லா வார்ஃபேர் மூலமா அவங்க கேப்சர் பண்ணதுனால ஆர்மிஸோட செல்டராவே அந்த ஃபோர்ட் எல்லாமே இருந்தது. ராமச்சந்திர பந்த் அமாத்யா த ஃபினான்ஸ் Minister of Shivaji in his work Atnyapatra, the Royal Edict எக்ஸ்பிளைன். சிவாஜியோட பினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னா இந்த ராமச்சந்திர பந்த் அமாத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அத்யபத்ரா அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. இந்த அத்யபத்ரா அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ராயல் எடிக்ட் அரசு ஆணை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமச்சந்திர பந்த் அமாத்தியா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபோர்ட் ஆர் த கோர் ஆஃப் த ஸ்டேட். இன் their absence, the land gets devastated in the face of an invention. Therefore, all the former kings secured the country by building fort. This kingdom, Maratha kingdom, was created by the large great master Shivaji from fort alone. A great enemy like Aurangzeb invaded this kingdom, conquered great empires like Bijapur and Bhaganagar. It was due to fort that the state survived despite decade of onslaught. இந்த fort அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கோர் ஆஃப் த ஸ்டேட். தமிழ்ல வந்து மைய கருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ட் தான் சொல்லலாம். இப்ப இந்த ஃபோர்ட் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா யாரெல்லாம் இன்வெஷன் வந்து பண்ணிட்டு வராங்களோ படை எடுத்துட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே லேண்ட வந்து டிவாஸ்ட் பண்ணுவாங்க.
அதனால தான் நெறைய கிங் வந்து இந்த மாதிரி ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம மராதா கிங்டம் வந்து பார்த்தோம். சிவாஜி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னதான் பண்ணாங்க? நெறைய ஃபோர்ட்ட தான் வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்க. அப்படி கேப்சர் பண்ணதுனால தான் கிரேட் எனிமியான லைக் அவுரங்கசீப் இவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து மராதா அப்படிங்கிறத வந்து அவங்களால காப்பாத்த முடிஞ்சது. இந்த மாதிரி மராதா கிட்ட நெறைய ஃபோர்ட் இருந்ததுனால தான் நெறைய டிகேட்ஸ்க்கு எவ்ளோ பேர் வந்து அவங்கள ஆன்ஸ்லாட் தாக்கிக்கிட்டே இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டயுமே இருந்து மராதா அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருந்தது. Maritime supremacy. As we saw, Shivaji created a navy to secure the west coast. In the 18th century, Kankoji anchor guided the Marathas to victory in many naval battles. Thanks to the clever use of geography and battle tactics. Despite the Maratha ship not being as technologically advanced as the European ones. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெஸ்ட் கோஸ்ட்ல நேவி அப்படிங்கறத யாரு வந்து கிரியேட் பண்ணா? சிவாஜி அப்படிங்கிறவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. 18th செஞ்சுரியில ஹங்கோஜி ஆங்கிரே அப்படிங்கிறவங்க வந்து மரதாவை வந்து கெயிட் பண்ணாங்க. அப்படி கெயிட் பண்ணதுனாலதான் நிறைய நேவி பேட்டில்ல வந்து இவங்க வின் பண்ண முடிஞ்சது. இப்ப யுரேபியன் கிட்ட இருந்த மாதிரி டெக்னாலஜிக்கலா இந்த நேவி வந்து டெவலப்டா இருந்ததான்னு கேட்டா கிடையாது. ஆனா அவங்க கிட்ட நிறைய டாக்டிக்ஸ், நிறைய கிளவர் மூவ்ஸ் வந்து இருந்தது. At that time, the main strength of Europeans in India was their navies. They forced Indians to purchase their naval trade passes, cartas in Portuguese, at a price. Any ship without a pass was confiscated. The Marathas challenged this practice and started demanding passes from the Europeans themselves, who showed their frustration by labeling Hankochi Anchor a pirate. இந்த மாதிரி யுரேபியன்ஸ் வந்து நேவியோட ஆர்மில வந்து டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸா இருந்ததுனால மராத்தா பீப்புள் எல்லாரையுமே வந்து யுரேபியன் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் பாசஸ் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி இது எல்லாத்தையுமே இந்த பிரைஸ்ல தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சிப்பு வந்து இருக்கு அப்படின்னா அந்த பாஸ் இல்ல அப்படின்னா அந்த சிப்ல இருக்கிற எதையுமே அவங்க வந்து ட்ரேட் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சேலஞ்சையும் மரதா வந்து பிராக்டிஸ் பண்ணி யுரேபியன்ஸ் கிட்டயே வந்து இந்த பாசஸ்க்கான டிமாண்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி வந்து அவங்களோட டிமாண்ட வந்து வச்சாங்க அப்படின்னா பைரேட் அப்படின்னா என்னன்னா கடற்கொள்ளையர்கள். இந்த கங்கோஜி ஆங்கிரே அப்படிங்கிறவங்கள வந்து லேபிள் பண்ணாங்க. எப்படி லேபிள் பண்ணாங்க அப்படின்னா பைரேட் கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணாங்க. இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா மரதா சிப் அட்டாக்கிங் இன் இங்கிலீஷ் சிப். In 1665, 4 ships from Shivaji fleet reached Muscat, the capital of Oman. The ruler there captured them and arrested the men on board. He also prepared a few ships to attack Shivaji's coastal possessions, but on hearing that Shivaji's navy contained more than 100 ships, he retreated inside the harbor with his ships. 1665ல வந்து ஓமனோட கேபிட்டலான மஸ்கட்ல வந்து சிவாஜியோட 4 ஷிப் வந்து ரீச் பண்ணுச்சு. அந்த ஷிப்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து அந்த ஓமன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணாங்க. கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் சிவாஜியை வந்து அட்டாக் பண்றதுக்காக அவங்க வந்து நிறைய ஷிப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனா சிவாஜி நேவி கிட்ட வந்து நிறைய 100 ஷிப்ஸ் இருக்குங்கிறத கேள்விப்பட்டுட்டு அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரீட்ரீட்டட் அந்த ஷிப் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட ஹார்பருக்கே வந்து திரும்பி போயிட்டாங்க. Next, judicial system. The Marathas had an efficient judicial system, remarkable for its moderation in using capital punishment. The death penalty, the panchayat, not to be confused with the current day panchayat, a governmental body, was a local gathering of official and prominent men, and the main body that delivered justice. An appeal could be made to a Maratha chief in case of unsatisfactory verdict. Additionally, in various prominent towns such as Pune, Indur, etc. The court wall or the police was also deployed to ensure law and order within the city. மராதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும்தான் வெல் டெவலப்டா இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஜுடிஷியல்லையுமே மராதாஸ் அப்படிங்கிறவங்க வந்து எஃபிசியன்ட் ரூலிங் வந்து வச்சுட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா என்ன அப்படின்னா டெத் பெனால்டி மரண தண்டனைன்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து மரண தண்டனை
தண்டனை குடுக்கணும் அப்டின்னா, அவங்க உடனே குடுக்கவே மாட்டாங்க. அதுல வந்து நெறைய ரீகன்சிடர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எடுத்த உடனே மரண தண்டனை அப்படிங்கிறது குடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாயத் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. பஞ்சாயத் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கவர்ன்மெண்ட் பாடி வந்து கிடையாது. பஞ்சாயத் அப்படிங்கிறது அந்த டைம்ல மரதா பீரியட்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு லோக்கல் கேதரிங் ஆஃப் அபிஷியல் ஒரு ஏரியால அல்லது ஒரே ஒரு மேன் மட்டும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து குடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஜஸ்டிஸ்ல அவங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்னா, மரதா சீஃப் கிட்டயே வந்து அவங்க அப்பீல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நெறைய டவுனான பூனே, இந்தூர் இந்த மாதிரி நெறைய டவுன்ல வந்து கோட்வால் அண்ட் போலீஸ் அப்படிங்கிற அபிஷியல்ஸையும் வித்தின் அ சிட்டிக்குள்ளேயே வந்து அவங்க லா அண்ட் ஆர்டரை என்ஷூர் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.